சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதா மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா, எங்கள் ஓனருக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார், உங்கள் டாக்டருக்கா அப்படிங்கிறான். ஆமாம், அந்த ஸ்கூலில் வந்து இப்போ புதுசாக வந்து பூஜைலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் பூஜை வைக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அந்த ஸ்கூலை துவங்கினது வந்து எங்கள் டாக்டரோட தாத்தாவாம். அவரோட நினைவு நாள் வருது, அதனால் வந்து அதில் மாலைலாம் போட்டு கும்பிடுவாங்களாம். அதனால் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போயிடலாமாக்கா பூ அப்படிங்கிறாங்க. நான் வந்து அங்கங்கே பூ டெலிவரி தானே பண்ணிகிட்ருக்கேன், அட்ரஸை மட்டும் சொல்லு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் அட்ரஸ் சொல்கிறேன், எழுதிக்கோ அப்படிங்கிறாங்க. சொல்லு சீதா அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் சொன்னோன்னே எழுதிக்கிறாங்க. என்னென்னலாம் வேணுமா அப்படிங்கிறாங்க. அக்கா, 5 மாலை வேணுமா. 5 மாலையா? ஆமாம், ஒன்று வந்து அவங்க சிலைக்கு போடுறதுக்கு வேணுமா, இன்னொன்று வந்து ஃபோட்டோவுக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரைட்டு. சரம் எத்தனை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை வேணுமாங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நோட் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட்டு கொடுத்துட்றேன் சீதா, கொடுத்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்து வித்யாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஸ்கூலை விசாரிச்சுட்டு வந்தோம், அங்கே போய் கிறிஷ் வந்து அட்மிஷன் போட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரி போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ, எங்கே போகணுமோ கூட்டி போய்க்கோ, மற்றபடி தான் வர முடியாடி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடம்பு எப்படிமா இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் பரவாயில்லடி அப்படிங்கிறாங்க. கிறிஷை கொண்டு ஸ்கூலில் சேர்த்துட்டு வரமா அப்படிங்கிறாங்க. சேர்க்கறதுக்கு சரின்ட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் பணம் தானம்மா, ஒரு வருஷம் ஃபீஸை கட்ட சொன்னாங்க, நான் கட்டிட்டு சொல்லிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. காசுக்கு என்னடி செஞ்ச அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு எதனாலும் செஞ்சு நான் பண்ணத்தானே செய்வேன், நீ என்னன்னா அந்த முத்து மீனாவும் வளர்க்க கேட்காங்க, நான் கொடுக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்கிறேன். இந்த முத்து மீனாவால் இப்படி செலவு பண்ணி படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. பணத்தால் அவங்களால முடியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் அன்பில் அவங்க ரொம்பவே கூடினவங்க அப்படிங்கிறாங்க. பத்தியா இவங்க வந்து எங்கள் அம்மா மாதிரியே பேச மாட்டாங்க, 3வது மனுஷி மாதிரியே பேசுவாங்க. அந்த முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனால் இந்த ரோஹிணியை வந்து நீ யாருன்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது. கிறிஷ் நான் முக்கியமா, முத்து மீனா முக்கியமா அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களும் முக்கியம்தான் அப்படிங்கிறாங்க. டேய், ஃபஸ்ட்டு நான் தாண்டா உனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் என் மேலே பாசமாக தானமாக இருக்காங்க, நீங்கள் தானம்மா சொல்லி கொடுத்தீங்க எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய், நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் அந்த முத்து மீனாட்ட பேசக்கூடாதா, அவங்க நல்லவங்க கிடையாது, உன்னை வந்து கூப்பிட்டு போய் எங்கேயா விடணும்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அதுக்கு தான் என்கிட்ட பாசமாக பேசுகிறாங்களா, எனக்கெல்லாம் பண்டம்லாம் கொண்டு கொடுக்குறாங்களா, கடலெல்லாம் கொண்டு கொடுத்துருந்தாங்க, நான் எனக்கு பிடிக்கும், நல்ல அத்தை நல்ல மாமா நினச்சேன், அவங்க அப்போ நல்ல மாமா நல்ல அத்தை இல்லையா அப்படிங்கிறாங்க கிரிஷ். ஆமாம், நல்ல அத்தை இல்லை, நல்ல மாமா இல்லை, அவங்ககிட்ட பேசக்கூடாது வந்தாலும் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி பேச முடியும், நம்ம தான் வேறு ஊருக்கு வந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. சரிடா, தற்செயலாக பார்த்தா கூட பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பேச மாட்டேன், நீ சொல்லிட்டலாமா, நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்ட்டு இருக்காரு கிறிஷு. ரோஹிணிகிட்ட, பார்த்தியாம்மா என் பையன் நான் சொன்னோன்னே கேட்டுக்கிறான், ஆனால் நான் உன் பொண்ணு, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேற, என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஏண்டி, உங்கள் அம்மா வந்து உன் பையனை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது, நீனும் வீட்டில் உண்மையை சொல்ல மாட்டுக்க, அவங்க இந்த மாதிரி யோசிக்காமல் எப்படி யோசிப்பாங்க நினச்சிப்பாரு. வேறு என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு அப்புறம் நம்ம பேரனை யாராவது பார்த்தாகணும், அவனுக்கு எதுவும் ஆகிட்டுன்னு என்ன செய்யணும், யோசிக்க தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய், நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அதே வீட்டில் வளர்க்க கொடுக்குன்னு சொன்னால் என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு வீட்டில் வளர்க்க கொடுத்தா பரவாயில்லையா ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா, நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ அட்மிஷன் போட போகிறோமா போகலையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, உன் மேலே எனக்கு சில கோபங்கள் இருக்குது, அதுக்காக அந்த சின்ன பையனுக்காக நான் வராமல் இருக்க மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக அங்கே ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணுங்கள், பிரின்ஸ்பால் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிரின்ஸ்பால் வந்துடுறாங்க. உங்களை கூப்பிட்றாங்கம்மா, கிறிஷோட பேரண்ட்டை வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. உள்ளே வராங்க. இதில் வந்து பேரண்ட்டை கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏன், நான் கையெழுத்து போடக்கூடாதா அப்படிங்கிற, போடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கிறிஷ் அப்போ தான் பார்க்குறாரு, நம்ம அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏன் அந்த பையனுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டான், நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டே விட்றா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் மேடம், ஃபீஸ் வந்து இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. கட்டிடலாம் மேடம் அப்படிங்கிறாங்க. போய் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வாங்க, அங்கே அக்கௌண்ட் செக்ஷன் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. போய் பணத்தை கட்டுறாங்க. பணத்தை கட்டிட்டு அந்த பில்லை கொண்டு வராங்க. மேடம் பணத்தை கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே எடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரிட்டு அப்படின்ட்டு இருக்கோம். மீனா, மேடம் வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், பூ கொண்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி திரும்பி பார்க்குறாங்க. மீனாவை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே
கிறிஷோட பிறந்த சான்றிதழை இவங்க கையில் வச்சுருக்கிறாங்க ரோகிணி. இங்கே கிறிஷ் இருக்கான், இங்கே வந்துட்டு வித்யாவும் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கிறிஷ் நீ எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா வேறு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். கிறிஷ் இங்கே என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. என்ன ஹெச்எம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க அட்மிஷன் போட வந்திருக்காங்க, அவங்க அம்மா ரோகிணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது கிறிஷோட அம்மா ரோகிணியா அப்படிங்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்படி தான் இருக்குது, ரோகிணி பர்த் சர்டிஃபிகேட் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கல்யாணின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் என்னோடய உண்மையான பேர் கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. இதை மீனா எல்லாம் கேட்டுறாங்க. ஆகா மீனா வேறு கேட்டாலும் இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உங்கள் பேர் கல்யாணியா, ஆனால் ரோகிணின்னு சொன்னீங்க. சரி அப்ளிகேஷனில் ரோகிணின்னு எழுதிருக்கீங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. உடனே வித்யா பைய வெளியே வராங்க. மீனா கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குது, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் பூ கொடுத்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் பூ எங்கே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே வைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே காசை அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவங்க காசை கொடுக்குறாங்க. சீதா நான் பூவை கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு தந்துட்டாங்களா அப்படிங்கிற, அதெல்லாம் தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரொம்பவே குழப்பமாகி ஸ்கூட்டி பக்கத்தில் போகிறாங்க. பின்னாடியே வித்தியா வராங்க. மீனா தயவுசெய்து எதையும் உங்கள் வீட்டை சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது வித்யா, இங்கே என்ன தான் நடக்குது, கிறிஸ்கிட்ட பேசுகிறேன், கிறிஸ் பேச மாட்டேறான், என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பான், என்கிட்ட என் வீட்டுக்கார்ட்ட எவ்வளோ பாசமாக இருப்பேன், அவன் பேச மாட்றான். ரோகிணி பக்கத்தில் இருக்கிறாங்க. ரோகிணியை கேட்டால் கல்யாணிங்கிறாங்க. அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க, அவங்க பையனை சேர்க்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இப்போ எனக்கு வீட்டில் நடக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என் வீட்டுக்கார் வேறு இப்போ வித்தியாசமாக பண்ணுறாரு, இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்க. உண்மையில் இது நிஜமா கனவான்னு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இருங்க நான் மொழி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கனவு உண்மை தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஸ்கூலுக்கு வெளியே அந்த தெருவில் போய் கொஞ்சம் அந்த வீதியில் நில்லுங்க, நான் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கல. மீனா தயவுசெய்து எனக்காகவும் இல்லைங்க ப்ளீஸ், அந்த கிறிஸ்துக்காகவும் எனக்காகவும் இல்லைங்களேன், ரோகிணிக்காக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் கல்யாணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா தயவுசெய்து நில்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு தெருவில் போய் நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரொம்பவே பயந்துக்கிட்டு அட்மிஷன்லாம் போட்டு பணத்தை கட்டிடுறாங்க. ஆகா என் பையன் வேறு தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்கூல்னு வேறு தெரிஞ்சிருச்சு மீனாவுக்கு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பர்த் சர்டிஃபிகேட்டை வேறு பார்த்துட்டாங்களே, என் புருஷன் யார் இருக்கானா இல்லையா என்னெல்லாமல் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, இப்போ கிறிஷை வேறு கூப்பிட்டு போகணுமேன்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாங்க. சரிங்க கல்யாணி, நாளைக்குலேருந்து உங்கள் பையனை நீங்கள் ஸ்கூலுக்கு வர சொல்லிடலாம். வேன் உங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த அட்ரஸில் இப்போ கூப்பிட்டுப்பாங்க. நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு மட்டும் புறப்பட்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வித்தியாட்ட போய் என்னடி ஆச்சு மீனா, என்னடி சொல்லிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு போகல, நான் தான் காலில் விழாத குறையாக சொல்லியிருக்கேன், அந்த தெருவில் போய் நில்லுங்க, வெளியில் கொஞ்சம் தயவுசெய்து பேசணும் மீனா, கொஞ்சம் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதீங்க, நடந்ததை சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், சீக்கிரமா அது போயிடாமல் அப்படிங்கிறாங்க. ஸ்கூட்டி எங்கனுக்கு அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. பைக்கில் நேராக போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளியே ஒரு தெருவில் போய் நிற்கிறாங்க. என்னடி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. பாரு வேறு வழியே கிடையாது மீனா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வேறு வழி கிடையாது, நீ இதில் வீம்பு பார்த்தோன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை வீம்பு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே என்ன கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஆகா அப்பயார் அவன் எப்படி மனசில் நினைவு வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாரி மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏங்க சாரி சொல்கிறீங்க, ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிட்டீங்க, ஏன்டா சாரி சொன்னால் எப்படி சரியாகும் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, நான் மன்னிச்சிருங்க மீனா அப்படிங்கிறாங்க. நான் மன்னிப்பதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் அந்த நடு வீதியிலேயே மீனா காலில் விழுந்துடுறாங்க. நல்லா இருப்பீங்க, நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் மன்னிச்சேன்னு சொன்னால் தான் எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எந்திம்மா, நீ ஏம்மா மீனா அத்தை காலில் விழுத அப்படிங்கிறாங்க. கிறிஷ் இது யார் உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுதான் எங்கள் அம்மா, இவங்க எங்கள் அத்தைன்னு சொல்லுவோம்ல, இது எங்கள் அத்தை இல்லை, இதுதான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தலையே சுற்றுது ரோகிணியா கல்யாணியா, அவனுக்கு எப்படி பேசுனே எனக்கு தெரியல, எனக்கு தலை சுற்றுது. கிறிஷ் என்னடா இது அப்படிங்கிறாங்க. அத்தை எதுக்கு எங்கள் அம்மா உங்கள் காலில் விழுறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க வித்யா. மீனா தயவுசெய்து நீங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க, அதுதான் இவ்வளவு நடு வீதியில் 4 பேர் பார்த்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் உங்கள் காலில் விழுறேன் மீனா, நல்லா இருப்பீங்க, என்னை காட்டி கொடுத்துடாதங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் கல்யாணியா ரோகிணியான்னு எனக்கு தெரியலையே எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நான் ரோகிணினே சொல்கிறேன். ரோகிணிங்க பாருங்கள், எனக்கு அப்படிலாம் தெரியாது, யாரையும் கஷ்டப்படுத்தி நான் வாழன்னு நினைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க, அதான் என்னால் ஜீரணிச்சிக்க முடியல. மாமாவுக்கோ அத்தைக்கோ
உங்கள் வீட்டுக்காருக்கோ இந்த குடும்பத்துக்கோ தெரிய வந்தால் எப்படி எடுத்துப்பாங்க? உங்களை ரொம்பவே பாசமாக வச்சுருக்குறாங்க அத்தை. என்கிட்ட வேணால் ஒரு மாதிரி கடுமையாக நடந்திருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட வந்து பிடித்தமான மருமக அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இன்னுமே கூட. ஆனால் நீங்கள் பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. இப்படிலாம் நிறைய பண்ணீங்க. ஆனால் வந்து இப்போ கிறிஷோட அம்மாங்கிறீங்க. கிறிஷ் பாட்டியோ எதுவுமே சொல்லலை. நாங்கள் அவ்வளோ உண்மையாக இருக்கோம் கிறிஷ் பாட்டிகிட்டையும் கிறிஷ்கிட்டையும். ஆனால் கிறிஷ்னு கூப்பிட்றேன் என்னென்னு கூட கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எத்தனை நாள் கிறிஷை பார்க்கறதுக்காக எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு நாங்கள் போவோம் வருவோம். ஆனால் அந்த கிறிஷ் வந்து என்கிட்ட பேச மாட்றான். இப்போ வந்து அவங்க அம்மா காலில் விழுந்தோன்னே ஏன்னு கேட்குறான். அம்மாங்கிறாங்க. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வித்யா உங்கள் ஃப்ரெண்டு கிறிஷு தெரியுங்கிறாங்க. எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது கனவாக இருந்திருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படின்னு எந்திக்கிறாங்க. தயவுசெய்து மீனா வீட்டில் சொல்லிடாதீங்க. கிறிஷ் என்னோடய பையன்தான். இந்த பிறந்த சான்றிதழ் வேணால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இது என்னோடய பையன்தான். எங்கள் அம்மா தான் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க கிறிஷோட பாட்டி சரிங்களா. எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே கணவர் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு பிறந்தது தான் இந்த கிறிஷு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசானவங்களும் என்னை கட்டி வச்சுட்டாங்க வீட்டில் எனக்கு விருப்பம் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொஞ்சமாக அவங்க அம்மா சொன்னாங்க. அது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா சொன்னது உண்மை தான். ஒரு வயசானவங்களை கட்டி வச்சுட்டாங்க. கஷ்டத்தோட பொருள். அவரும் கொஞ்சம் நாளில் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அவனுக்கு பிறந்தவன் தான் கிறிஷ். ஆனால் கிறிஷ் இருக்கான்னு தெரிஞ்சால் என் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வெறுப்புலேயே இருந்தேன். மனோஜை தற்செயலாக தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிக்கிருச்சு. அவரை எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும் வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொய்யுமே சொன்னேன். நான் பெரிய பணக்காரி. மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறாரு. ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவ்வளோ சொத்துக்கும் நான் தான் அதிபதி. அதுக்கு எனக்கு அப்புறம் மனோஜுக்கு தான் வரப்போகுது. மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆன்ட்டி வந்து மனோஜை பெரிய கோடீஸ்வரன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் மீனா இவ்வளோ பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பொய்யாங்க சொல்லுவீங்க? அதுக்காக கிறிஷ் உங்கள் பையன் ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. பந்த பாசம்னு ஒன்று இல்லையாங்க? பெத்த பிள்ளை பாசம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? நீங்கள் விட்டுட்டு உங்கள் பாட்டில் இங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த பையன் தாய் பாசத்துக்கு ஏங்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. அதனால தான் மீனா கூட்டி கொண்டு நான் வச்சுக்கிட்டேன். நீங்களும் முத்து வந்து என் பையனை வளர்க்கணும்னு சொல்லி கேட்டு அடிக்கடி போகிறீங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கூடாது அப்படிங்கிற தாய் பாசத்தில் தான் நான் இங்கே சென்னைக்கு கூட்டி வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன். நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ரோகிணி தெரிஞ்சதில் பிரச்சனையா? கிறிஷை வந்து தள்ளி வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் மீனா. எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு அப்படி கிடைக்கல. எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை நான் அமைக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இவ்வளோ சூழல் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும் மீனா? அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காட்டிலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். நான் என் வீட்டுக்காரை பிடிக்காம தான் கட்டிக்கிட்டேன். ஆனால் நான் அவர்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலையே உங்கள் மனோஜ்ட்ட அப்படிங்கிறாங்க. நான் பண்ணல தான். உண்மையை சொல்லலை தான். ஆனால் அவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன். தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க. என் வீட்டில் எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, எனக்கு நீங்கள் வந்து 2வது பிரசவத்துக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே அதை நினச்சே நான் குழம்பிட்டு கிடந்தேன். அப்போ தான் நான் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி சுருதி வந்து என்னைய ஒரு மாதிரி கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க. நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நானும் திருதுன்னு தான் இப்போ முழிக்க போகிறேன். யாராவது கேட்டு தெரிஞ்சுப்பாங்களே என்னாச்சுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, தயவு செய்து அதை மாதிரி இதை தெரிஞ்சிடாமல் அன்னைக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆன்ட்டியை நான் சமாளிச்சிட்டேன், மனோஜை சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என் கூட மனோஜோ ஆன்ட்டியோ வாழ விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதனால் தயவு செய்து என் கடந்த கால வாழ்க்கையோ கிறிஷ் என்னோடய பையன்தான், அவன் இங்கே தான் படிக்கிறான். ரோஹிணி நான் அப்படி இந்த ஸ்கூலில் பார்த்தேன் வச்சேன். வித்யாவும் கூட இருந்தால் இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து என் குமரிப்பாளையத்துக்கு கூட போக முடியாது. உன் வாழ்க்கைக்கான தானடி இவ்வளோ பொய் சொன்னேன், அதையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க. யார் முகத்துலையும் நான் வந்து இது பண்ண முடியாது. என் முகத்தை கூட என்னால் கண்ணாடியில் பார்க்க முடியாது. அவ்வளோ அவமானப்பட்டு போயிடுவேன். தயவுசெய்து யார்கிட்டும் சொல்லிடாதங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோஹிணி, நான் யாரையும் மாட்டி கொடுத்து சந்தோஷப்படுற ஆள் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து இது என்னால் மறைக்க முடியாதே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. அப்போ ஒன்று செய்கிறீங்களா மீனா அப்படிங்கிறாங்க வித்யா. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு வாரம் ஒரு வேண்டுதல் மாதிரி மௌன விரதம் இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? யாருன்னு கேட்டிங்கன்னா பதிலே சொல்ல வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க. எப்படிங்க திடீர்னு இருக்க முடியும்? நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருக்கல. திடீர்னு விரதம் இருக்குன்னு சொன்னால் எங்கள் அத்தை நம்புவாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கிலேருந்து பண்ண முடியாது. இன்றைக்கி எப்படியாவது சமாளிக்கிறேன். நாளையிலேருந்து வேணால் ஒரு வாரம் உங்களுக்காக விரதம் இருக்கிறேன். ஆனால் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் முழிக்கிறத வச்சு என் வீட்டுக்கார் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறாங்க. யார் கண்டுபிடிக்காங்களோ கண்டுபிடிக்கல, முத்து கண்டுபிடிச்சாருன்னா என் நிலமை ரொம்ப மோசமாயிரும். அவரும் ஏற்கனவே ரொம்ப கோவக்காரர். என்னையும் அவர் சுத்தமாகவே பிடிக்காது.
என் உண்மை நிலை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன அந்த வீட்டில் வாழ விட மாட்டார். அவர் உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்கள் மேலே பாசமாக இருக்கலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆனால் வந்து என்னைய அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்னைய அந்த வீட்டில் வாழ விட மாட்டார் மீனா. தயவுசெய்து நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை ரோகிணி, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சத்தியம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்களேன், நான் சொல்லிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சத்தியம் பண்ணது பழக்கம் எனக்கு இல்லை. அதுபோக தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பைக் எடுத்து கிளம்பிடுறாங்க. உடனே வித்தியாட்ட ரோகிணி கேட்குறாங்க, மீனா சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறாங்க. சேச்சே, இவ்வளோ நேரம் நீ வந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்க மீனாட்ட. மீனா உண்மையிலே தங்கமான பொண்ணு. எனக்கு வந்து அன்றைக்கி பூக்கட்டை சொல்லிக் கொடுக்கும்போது கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்டி சொல்ல தந்தாங்க. தனக்கு சம்பளம் போகுது, வேலை போகுதுன்னெலாம் நினைக்காம செஞ்சாங்க. அப்படி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுலாம் வந்து அப்படி பொண்ணு கிடையாது, சொல்லாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீனும் எங்கள் அம்மாவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருங்க. எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிசைனாக அவங்க தான் பண்ணுவாங்க. பாரு, நான் கிறிஸ்து சாக்க போகிறேன், அந்த சகடை வந்து எங்கள் இப்படி நிற்கு பாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு உதவி பண்ணால் அந்த பிள்ளை வந்து உண்மையை மறைக்கன்னு சொல்லுது. இதே இது மீனா இடத்துல வேறு யார் இருந்தால் நினச்சிப்பாரு, சுருதி இருந்தால் நினச்சிப்பாரு, உன்னுடைய சம்பளம் எடுபடுமா எடுபடாதெல்லாம் டப்பாக டான்ஸ் ஆடி இருக்காது. ஆனால் அந்த பிள்ளை வந்து அதையும் பொறுத்துக்கிட்டு சரி அப்படின்னு தானே போகிறான். நல்ல பிள்ளைடி, அவ்வளோதான், நீ குறை சொல்லாத அப்படிங்கிறாங்க. போடி, இவன் எனக்கு எப்போ ஆப்பு வைக்கான்னு தெரில. ஆனால் இவன் ஆப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மனோஜ் அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வெளில வந்துருக்கணும். எதையாவது பண்ணி சீக்கிரம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, ஏதாவது பண்ணுடி அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, இப்போ தான் மனோஜ் வந்து இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கான்ல, நான் ஏதாவது பண்ணிக்கிடணும், நான் ஏதோ பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு அவனே பேசிகிட்டு இருக்கான். நீனே ஏதாவது பண்ணுற மாதிரி சின்ன பயத்தை காட்டி விடு. பயத்தை காட்டினா ரோஹிணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காருன்னு நீ சொல்லு, நான் ஒரு சாமியாரை இது பண்ணுறேன், செட் பண்ணி வச்சுருவோம். அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ராசி இல்லை, வீட்டில் பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மனோஜ் வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டார். ரோஹிணி இந்த வீட்டில் பேய் இருக்காதான், ஏதோ என்ன பண்ணிடுவோம், ஆனால் நம்ம வேறு வீடு வாடகை பார்த்து போயிடுவோம்னு சொல்லிடுவார். நீ அழகாக வந்துரு அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியா ரோஹிணி, சூப்பர் ஐடியா வித்யா, நான் எப்படியாவது பண்ண பார்க்குறேன். நீ உனக்கு தெரிஞ்ச சாமியார்ட்டையும் பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிடி, நான் எனக்கு தெரிஞ்ச சாமியார்ட்ட பேசுகிறேன், நீ மனோஜை வந்து எப்படி மனசை கலைச்சி வெளியே கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மீனா வந்து வீட்டில் சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பிள்ளை சொல்லாது, நீ தைரியமாக வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க வித்யா. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.